எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி crayons அண்ட் கேண்டில் வச்சு ரொம்ப அழகான சிம்பிளான ஒரு கிராஃப்ட் நம்ம பண்ண போகிறோம். எம்டியான crayon பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கேண்டில் கொஞ்சம் ஓரம் வச்சிடலாம். இப்போது இன்விடேஷன் கார்டு போல் திக்கான ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இந்த crayon பாக்ஸ் அது மேலே வச்சு அப்படியே இந்த கோடு மாதிரி ஃபுல்லாக 4 பக்கமும் போட்டுருங்க. அதனால் crayon பாக்ஸை அப்படியே நம்ம மெஷர்மெண்ட் மாதிரி இப்படியே எடுத்துடுறோம் கம்ப்ளீட்டாக. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு மேலே கர்வ்ஸாக வரைய போகிறோம். அதாவது ஒரு கர்வாக இந்த மாதிரி நம்ம அழகாக இதில் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ அந்த லென்த் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கூட பார்ட்டாக பிரிச்சுட்டு கூட கர்வ் அழகாக வரைஞ்சிக்கலாம். இப்போ கட் பண்ணி இதை எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு நடுவில், அதாவது ஒரு 0.5 சென்டிமீட்டர் நம்ம உள் பக்கமாக கோடு வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு ஒவ்வொரு பக்கமும் 0.5 சென்டிமீட்டர் அப்படியே கொஞ்சம் குறையும். சரிங்களா? ஸோ 4 பக்கமும் நம்ம கம்ப்ளீட்டாக 0.5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி பிரிச்சிடலாம். இப்போது இதோட சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ரஃப் பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம கேண்டில் ஒன்று எடுத்துக்க போகிறோம். இந்த கேண்டிலை இப்போ நம்ம லைட் பண்ணிடலாம். இது லைட் ஆனதுக்கப்புறமா மெழுகு உருகி ஊற்றும் இல்லையா, அந்த உருகி ஊற்றுறத நம்ம அப்படியே நம்ம வச்சுருக்க இந்த டெம்ப்ளேட் மேலே அப்படியே சொட்டு சொட்டாக இந்த மாதிரி விடுறோம். இந்த மாதிரியே என்டையர் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இந்த டிசைன், இந்த டெம்ப்ளேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது முழுக்க நம்ம இந்த மாதிரி பண்ணிடணும். இந்த மெழுகு பேப்பர்லேயும் இந்த டெம்ப்ளேட்லேயும் சேர்ந்து ஒட்டும் பொழுது நமக்கு காஞ்சிருச்சுன்னா அதை பிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி நீங்கள் ஒட்டலாம். இது கொஞ்சம், அதாவது ஒரு நிமிஷத்துலேயே ட்ரை ஆகக்கூடியது இல்லையா, அதனால் நம்ம இது ஃபுல்லாக இந்த மாதிரி போர் பண்ணிடுறோம். ஸோ போர் பண்ணும்பொழுது டாட்டாக தான் நமக்கு விழும். அந்த மாதிரி விழும் பொழுதே நமக்கு கரெக்டான அந்த ஒரு மவுண்டட் ஷேப் மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக நம்ம இதில் போர் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு மார்பிள் எஃபெக்டில் நமக்கு ஷைனிங்காக இது இருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்தில் இது காஞ்சிரும் இல்லையா. காஞ்சதுக்கப்புறமா அடுத்து க்ரையான் இருக்குது. க்ரையான் எடுத்து இந்த மாதிரி நம்ம கேண்டிலில் வச்சு உருக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டாக இந்த மாதிரி கீழே விழும் பொழுதே நம்ம எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற மாதிரி இதில் தெளித்து விட்டுறணும். இல்லை உங்ககிட்ட பிங்க் கலர் கேண்டில் இருந்ததுனாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஆனால் பிங்க் கலர் கேண்டில் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால க்ரையான் கொஞ்சம் டார்க் ஷேட் கொடுக்கறதுனாலையும் நம்ம இந்த கிராஃப்டில் க்ரையான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிங்க் கலர் கேண்டில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள். பட் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதே மாதிரி க்ரீன் கலர் கூட இன்கேஸ் நீங்கள் வந்து க்ரையான்லேயே பண்ணணும்னு நினச்சாலும் அதில் பண்ணிவிடுங்க. பட் வந்து கேண்டில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு போர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இதெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்து எம்டி க்ரையான் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 0.5 சென்டிமீட்டருக்கு எல்லா பக்கமும் நம்ம இந்த மாதிரி அழகாக அளந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ உள்ளே நமக்கு இன்னர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை அப்சைட் டவுனாக இந்த மாதிரி திருப்பிடலாம். திருப்பிட்டு இதில் நம்மளுடைய ஃபோட்டோ, இல்லை நீங்கள் ஏதாவது நேச்சுரல் சீனரி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது, இல்லை ஏதாவது பாசிட்டிவ் கோட்ஸ் ஏதாவது நீங்கள் எழுதணும்னா அதையும் எழுதி இதில் இந்த மாதிரி ஒட்டிடலாம். அடுத்து இந்த க்ரையான் பாக்ஸோடைய அந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஹோல் க்ரியேட் பண்ணணும். பின்புறம் இந்த லெட்டர்லாம் தெரிய வேணான்னா நீங்கள் ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் நீங்கள் மேலே போட்டுருங்க. அடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இது எல்லாத்தையுமே அசெம்பிள் பண்ண போகிறோம். இப்போது சிந்தட்டிக் adhesive இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த 4 கார்னர்லேயும் க்ரையான் பாக்ஸனுடைய ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த கேண்டில் அண்ட் க்ரையான் மோல்டு இருக்கு இல்லையா டெம்ப்ளேட்டில், அதோட பேக் சைடில் இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடணும். கொஞ்சம் இந்த ரெண்டும் காஞ்சதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் அழகாக இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணோம். இந்த காரணத்துக்காக தான் 0.5 சென்டிமீட்டர் நம்ம இதுலேயும் அந்த க்ரையான் பாக்ஸ்லேயும் மெஷர்மெண்ட்டாக வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்தோம். சரிங்களா? இப்போ அடுத்த வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா நம்ம ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த இன்னர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் அழகாக இன்சர்ட் பண்ணிடலாம். நீங்கள் இதில் கம் போட்டு ஒட்டணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு ஃபோட்டோவை வச்சுட்டு அப்படியே நீங்கள் உள்ள இன்வெர்ட்ஸாக அழுத்துனீங்கனாலே போதும், ஃபோட்டோ உள்ளே ஃபிட் ஆகிடும். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் நம்ம வால் டெக்கராக வால் ஹேங்கிங் மாதிரி பண்ணுறோம். ஆனால் இதுவே உங்களுக்கு டேபிளில் வைக்கணும்னா அதுக்கான ஹோல்டர் எப்படி பண்ணணும்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அடிஷ்னல் டெக்கரேஷன் இதில் ஸ்டோன்ஸ் அண்ட் சாட்டின் ரிப்பன் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பாய்.